மிகவும் சிறப்பாகவும் எழுச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாக்கிய அறக்கட்டளையினுடைய 6ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கலைப்புல முதன்மையர், பேராசிரியர், முனைவர் அன்பிற்கினிய ஐயா பே இளையா பிள்ளை அவர்களே, எனக்கு முன்னாலே அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். அதை போல இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற சாக்கிய அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் திருமதி சே மலர்கொடி அவர்களே, மற்றும் ஒரு அறங்காவலர் சிராஜ் சிக்கந்தர் அவர்களே, ஆண்டறிக்கை வாசிக்கவிருக்கிற சாக்கிய அகாதமியினுடைய முதல்வர் லயன் திருமதி மு ராதிகா செந்திலிங்கம் அவர்களே, மாணவர்களுக்கு சாக்கிய அகாதமி இந்தி சபா சான்றிதழை வழங்கி வாழ்த்துறை வழங்கவிருக்கிற அதிதி நிர்வாக இயக்குனர் கணேஷ் சந்தர் அவர்களே, இங்கே வந்து கொண்டிருக்கிற இளம் சிறார்களுக்கு மாணவர்களுக்கு ஊக்க உரை வழங்க காத்திருக்கிற இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டாக்டர் பிரேம் ஆனந்த் அவர்களே, வாழ்த்துறை வழங்கவிருக்கிற ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்டுடைய நிறுவனர் ஐயா குருசாமி அவர்களே, வேல்ஸ் லீட் சிஇஓ வேல்முருகன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற நாகராஜன், ராஜமாணிக்கம், ரவிசங்கர், எம்ஏ சிவராமன், சின்னா, செல்வகுமார், நாகராணி, திருவேங்கடமூர்த்தி, தனலட்சுமி, அழகர், பாண்டியராஜன், மதிச்சியன், பாலா, ராஜன், பிரேம் சந்திரன் உள்ளிட்ட தோழமைகளே, இந்த சாக்கிய அறக்கட்டளை உருவாக்கி ஒரு வியத்தகு செயலை செய்து கொண்டிருக்கிற, அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய இந்த மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிற சாக்கிய அறக்கட்டளையுடைய நிறுவனர், நிர்வாக அறங்காவலர், எனது நெடுநாளைய நண்பர், தோழர், முனைவர் சே செந்திலிங்கம் அவர்களே, இந்த அறக்கட்டளையுடைய ஏனைய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கிற குழந்தை செல்வங்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நண்பர் செந்திலிங்கம் அவர்களை நான் 2007ஆம் ஆண்டு முதலாக அறிவேன். 2007ஆம் ஆண்டு முதல் அவர் எனக்கு நெருக்கமான நட்பாக, நண்பராக, உறவாக, தோழமையாக பயணித்து வருகிறார். நாங்கள் இருவரும் 2007ஆம் ஆண்டு ஒரு சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான, சமூகத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை அடித்து நொறுக்கி ஒரு முற்போக்கு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அவாவோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கமாக இருந்த ஒரு இயக்கத்திலே நாங்கள் ஒன்றாக பயணித்தோம். அப்படி பயணிக்கிற காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று பம்பரமாக வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் இருவருக்கும் ஏற்பட்டது. அத்தகைய காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த போராட்டங்கள் தமிழகத்தை உலுக்கிய போராட்டங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. செந்திலிங்கத்தை உங்களுக்கு இன்றைக்கு ஒரு முனைவராக தெரியலாம், ஒரு பேராசிரியராக தெரியலாம். ஆனால் அவர் ஒரு புரட்சியாளர் என்பதும் அவர் ஒரு போராட்டக்காரர் என்பதும் நான் அறிந்த உண்மை.
அந்த புரட்சி போராட்டம் அவருக்குள்ளாக அவருடைய ஊனோடும் உயிரோடும் நாடியோடும் நரம்போடும் ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவதற்கு பெருமைப்படுகிறேன். நாங்கள் அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துகிற பொழுது, பொதுக்கூட்டங்களை நடத்துகிற பொழுது, பொது நிகழ்ச்சிகளை நடத்துகிற பொழுது, தோழர் செந்திலிங்கம் அவர்கள் இயக்கத்தின் பெயர் அவருக்கு தமிழ் அவர்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 2, 3, 5 நிமிடங்களில் எந்த நோக்கத்திற்காக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறதோ அல்லது பொது நிகழ்ச்சி முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை குறித்து ஒரு 5 நிமிடத்தில் ஒரு பாடலை எழுதி அதற்கு இசையமைத்து அவரே பாட்டு பாடி அவரே இசையமைத்து அந்த பாடலை பாடி மிகப்பெரிய எழுச்சியை அந்த கூட்டத்திற்கு ஏற்படுத்துவார். ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இது நடந்திருக்கிறது. இது ஒன்றும் சாதாரண திறமை கிடையாது. ஒரு பாடல் எழுத வேண்டும், ஒரு கவிதை எழுத வேண்டும், ஒரு சம்பவம் குறித்து, ஒரு நிகழ்வு குறித்து, ஒரு சூழல் குறித்து ஒரு கவிதையை தொகுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அருமை சகோதரர் தோழர் செந்திலிங்கம் அவர்கள் அமர்ந்த இடத்தில் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும், எத்தனை கவன சிதறல்கள் இருந்தாலும் அதற்கு நடுவே அந்த பாடலை எழுதி உணர்ச்சியூட்டுகிற அளவிலே அவரே பாடி இசை அடித்துக் கொண்டே பாடுவார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு தனி திறமை, சிறப்பு வாய்ந்த திறமை என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் கலைகள் மூலமாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற பிற்போக்குத்தனங்களை கலைந்திட வேண்டும். இந்த சமூகத்தை ஒரு சாதியற்ற சமூகமாக, ஒரு வேறுபாடற்ற சமூகமாக, அனைவரும் சமத்துவமாக வாழ்கிற சமூகமாக, சகோதரத்துவம் தலைக்கிற சமூகமாக, மக்கள் அனைவருக்கும் அனைத்து சுதந்திரம் கிடைக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேராசிரியர் கார்ல் மார்க்ஸ் ஆகியோருடைய தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முற்போக்கான துடிப்பு மிக்க சிந்தனை திறன் வாய்ந்த ஒரு இளைஞர் தான் செந்திலிங்கம் என்பதை இந்த நேரத்திலே நான் மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் காதல் திருமணம் தான் செய்தார். அவரும் சகோதரி ராதிகா அவர்களும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். ஏதோ கண்டோம், பேசினோம், காதலித்தோம், திருமணம் செய்து கொண்டோம் என்பதாக இல்லாமல் இந்த இணைவு சாதி மறுப்பு திருமணமாக நடந்தது என்பது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. அதையும் தாண்டி இவர்கள் இருவரும் வெறும் ஒரு ஆண் பெண் என்கிற அடிப்படையில் இணைந்தவர்கள் அல்ல, இருவரும் கொள்கையாக இணைந்தவர்கள். இருவரும் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும், இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட கிடக்கிற மக்களை விடுதலை அடை செய்திட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்தவர்கள் என்பதால் தான் ராதிகா அவர்கள் செந்திலிங்கம் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் உடன் நிற்கிறார், உடன் பயணிக்கிறார், ஊக்கமாக இருக்கிறார், உற்சாகத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த செந்திலிங்கமும் சகோதரி ராதிகா அவர்களும் இணைந்து இந்த அறக்கட்டளை ஏற்படுத்தி இருப்பது என்பது தமிழ் மண்ணிற்கு கிடைத்த பெருமை. தமிழாய்ந்த அறிஞர்களை இசை, இயல், நாடகம் என்று அழைக்கப்படக்கூடிய முத்தமிழ் தலைத்த இந்த மதுரையில் இந்த இணை அந்த சங்ககாலத்திலே என்ன பணியை தமிழறிஞர்கள் செய்தார்களோ அந்த பணியை செந்திலிங்கமும் ராதிகாவும் செய்து கொண்டிருப்பது இந்த மதுரை மண்ணிற்கும் தமிழ் மண்ணிற்கும் கிடைத்திருக்கிற ஒரு அளப்பரிய மிகப்பெரிய ஒரு சேவை, ஒரு பணி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, குழந்தைகள் எல்லாம் மிகவும் அருமையாக அற்புதமாக தன்னுடைய கலை திறனை வெளிப்படுத்தினார்கள். கலை என்பது ஒரு சமூகத்திலே, ஒரு மனித சமூகத்திலே எவ்வளவு முக்கியமானது என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு கலைகள் மூலமாக ஊட்டப்படும் உணர்வுகள் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடுகிறது. ரஷ்யாவிலே புரட்சி நடந்தது என்று சொன்னார், சீனாவிலே புரட்சி நடந்தது என்று சொன்னார், கீபாவிலே புரட்சி நடந்தது என்று சொன்னார், பிரெஞ்சிலே புரட்சி நடந்தது என்று சொன்னார்.
சொன்னால் அதற்கெல்லாம் ஊக்கமூட்டி உரமூட்டி உற்சாகப்படுத்தி மக்களை களத்திற்கு வர செய்தது கலை படைப்புகள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரஷ்யாவிலே ஜார் மன்னனால் மார்க்சின் கார்கியுடைய இலக்கியங்கள் தடை செய்யப்பட்டது. ஏன் மார்க்சின் கார்கியுடைய இலக்கியங்கள் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் அங்கிருக்கிற அந்த ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு மக்களை உசுப்பிய எழுத்துக்களை இலக்கியங்களை படைத்தார் என்பதுதான் அந்த மார்க்சின் கார்கி செய்த குற்றமாக ஆதிக்கவாதிகளால் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மறைந்த டாக்டர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தனக்கு பிடித்த தான் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் வாசிக்கக்கூடிய ஒரு நாவல் உண்டு என்று சொன்னால் அது தாய் நாவல் என்று சொல்வார். அந்த தாய் நாவலை எழுதியவர் மார்க்சின் கார்கி அவர்கள். அப்படி இன்றைக்கு டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கலை என்பது உணர்வின் பிறப்பிடம். உணர்வின் பிறப்பிடம் மட்டும் கிடையாது, அந்த உணர்வை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த உணர்வை அப்படியே மற்றவர்களுக்கு கடத்தி அவர்களும் அந்த உணர்வை பெறுவதற்கான மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் கலை என்று டால்ஸ்டாய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக கலை ஒரு சமூகத்தையே புரட்டி போடுகிற வல்லமை வாய்ந்தது, ஒரு சமூகத்தையே மாற்றி போடுகிற வல்லமை வாய்ந்தது. அந்த கலைகள் கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கு சமம். இங்கே குழந்தைகள் சாக்கிய அறக்கட்டளையுடைய நோக்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சமூக பொறுப்பாண்மையை விதைக்கிற ஒரு பணியை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சமூக பொறுப்பாண்மையை விதைக்கிற பணியை நமது சாக்கிய அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் ஏதோ வருகிறோம், நாம் கம்பு சுத்துகிறோம், ஏதோ நடனமாடுகிறோம் அல்லது இங்கே மிகச்சிறந்த சாகசங்களை செய்கிறோம் என்பது அல்ல. இதன் ஊடாக ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு இளம் சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் உள்ளீடாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக கலையும் விளையாட்டும் தான் ஒரு சமூகத்தை மிகச்சிறந்த சமூகமாக மாற்ற முடியும். ஒரு இணக்கத்தை மாணவர்களுக்குள்ளாக, குழந்தைகளுக்குள்ளாக ஒரு இணக்கம் எங்கே ஏற்படும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன் கேம், வீடியோ கேம் இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு எந்த ஒரு ஓர்மையும், எந்த ஒரு ஒற்றுமையும், எந்த ஒரு நட்பையும், எந்த ஒரு உறவையும் இவற்றால் ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் ஒரு களத்திலே வந்து ஒன்றாக நின்று இங்கே இந்த மேடையில் அவர்கள் செய்தார்களே, அப்படி தினம் தினம் கூடி விளையாடுகிற பொழுது, கூடி கலை அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் ஈடுபடுகிற பொழுது, அதனை செய்கிற பொழுது, அதை கற்றுக்கொள்கிற பொழுது, ஒரு மாணவரோடு இன்னொரு மாணவர், பல குழந்தைகள் சேர்ந்து அந்த கலைகளை அவர்கள் நிகழ்த்துகிற பொழுது இந்த கலைகள் மட்டும் வளர்வதல்ல, இந்த குழந்தைகளுக்கு உள்ளாக ஒற்றுமை வளர்கிறது, சமத்துவம் வளர்கிறது, அதே போல படைப்பாற்றல் வளர்கிறது. மிக முக்கியமாக கிரியேட்டிவிட்டி, தாட் என்று சொல்வார்கள். படைப்பாற்றலும் இந்த கலைகள் மூலமாகத்தான், ஒன்றாக விளையாடுவதன் மூலமாகத்தான் வளர்கிறது என்பதை நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பணியை அன்பு சகோதரர் செந்திலிங்கம் அவர்களும் சகோதரி ராஜியா அவர்களும் இணைந்து செய்து வருகிறார்கள். கலை என்பது தமிழர் உணர்வோடு ஒன்றிணைந்தது, தமிழர் வாழ்வோடு ஒன்றிணைந்தது. அப்படிப்பட்ட கலைகள் மூலமாக தமிழை காக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை காக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை காக்கிறார்கள். ஆகவே சாக்கிய அறக்கட்டளைக்கும் செந்திலிங்கம் அவர்களுக்கும் அதே போல ராதிகா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நலிவடைந்து கொண்டிருக்கிற நாட்டுப்புற அந்த இசையை, நாட்டுப்புற கலையை காப்பாற்றுவதற்கு ஒரு மிக சிறந்த பணியை, கடமையை செந்திலிங்கமும் ராதிகாவும் சாக்கிய அறக்கட்டளையும் ஆற்றி வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை பாதுகாப்பதற்கு, முன்னேற்றுவதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். குழந்தைகளுக்கு கலையை விதைப்பதன் மூலமாக இந்த சமூகத்தை சமத்துவ சமூகமாக உருவாக்கிடுவதற்கான பணியை செய்து வருகிறார்கள். இவர்கள் பணி போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. இவர்கள் பணி சிறக்க வேண்டும். இந்த சாக்கிய அறக்கட்டளை மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறது. அவர்களுடைய உறுதுணையோடு இன்றைக்கு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சாக்கிய அகாதமி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக, ஒரு பல்கலைக்கழகமாக வளர்வதற்கு
எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி காலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியிலே உரையாடி கொண்டிருந்த பொழுது ஏன் மதுரைக்கு சென்றிருக்கிறாய் என்று கேட்டார். நான் செந்திலிங்கன் அவர்களை பற்றியும் இந்த சாக்கிய அறக்கட்டளை பற்றியும் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு வா என்று அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை காலையில் தெரிவித்தார்கள் என்பதை சொல்லி இந்த முயற்சிக்கு தோழர் முனைவர் செந்திலிங்கம் ராதிகா சாக்கிய அறக்கட்டளையினுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் தோள் கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.